ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமாக வளமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா, ஒரு சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க. அது என்னன்னா மேங்கோ ரைஸ். ஆல் டைம் ஃபேவரட் மேங்கோ ரைஸ். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, அப்படியே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, கீழ நானு டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கேன். போய் நோட் பண்ணிக்கங்க. ஸ்டவ்வ ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கங்க. அதுல கொஞ்சம் ஆயில் நல்லா தாராளமா விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டீங்கன்னா பரவாயில்லைங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனேயே போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனேயே 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுல 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், ரெட் சில்லி. அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கீரி ஒரு 4 மிளகாய் எடுத்து கீரி இந்த மாதிரி போட்டு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ ஒரு மாங்காய் எடுத்து இது மாதிரி நல்லா துருவி வச்சுக்குங்க. துருவின மாங்காயை இப்ப இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்க, இப்படி எல்லா கலவையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த மாங்காயோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய், இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த வதங்குற சமயத்துல நல்லா மாங்காய் வதங்கிருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சு வேக வச்ச சாதம் 1 கப்பு அரிசி இருக்கு இல்லைங்க, சாதம், அந்த சாதத்தை இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உப்பு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அப்ப கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு உதுத்த சாதத்தை எடுத்து இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அருமையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, இதே நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, bye from Fantasy Mom. நாம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.